எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன, எது குறித்து அப்படின்னா தண்ணி தொட்டி. நம்ம கீழே அமைக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் சம்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஓவர் ஹெட் டேங்காக இருந்தாலும் சரி, மேல்நிலை தொட்டி எதாக இருந்தாலும் சரி, அதில் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எந்த விதமான டேங்க், அதாவது வெறும் பிரிக் ஒர்க்கில் பண்ணுறதோ இல்லை காங்கிரீட்டில் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் இந்த லீக்கை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த டைல் ஓட்டுறதன் மூலமாக இந்த லீக்கை ஸ்டாப் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் குறித்தான பார்வைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃப்ளோர் சம்ப் குறித்து பார்க்கலாம். ஃப்ளோர் சம்புங்கிறது தரையில் கீழே அமைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி. இந்த தொட்டியில் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், மெயினாக தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு இடம். இப்போ தண்ணி நமக்கு போர்வெல்லில் கிடைக்குதுன்னா நம்ம போர்வெல்லேருந்து டைரெக்டாக மேல்நிலை தொட்டிக்கு நம்ம மோட்ரு போட்டு மேலே எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் நமக்கு கீழே நமக்கு கார்ப்பரேஷன் லைன், லோக்கல் பாடி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட்டு. இல்லைனா நமக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது, நமக்கு தண்ணி சப்ளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெளியில் நம்ம லாரியிலலாம் தண்ணியை வாங்கி சேமித்து வச்சுக்கிறதுக்கும் இந்த தொட்டி பயன்படுது. ஸோ இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 2 முறைகளில் கட்டப்படுது. ஒன்று வெறும் பிரிக் ஒர்க்கில் மட்டும் பண்ணிக்கிறோம், இது ஒரு டைப்பு. இன்னொன்று பிரிக் ஒர்க்கை சுற்றி ஒரு 4 ரங்கில் பிரிக் ஒர்க் கட்டிட்டு உள்பக்கமாக கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு ஒரு காங்கிரீட் தொட்டியாக ரெடி பண்ணுறோம். 2 முறைகளில் நம்ம எப்படி பண்ணாலும் இதில் ஃபில்லப் பண்ணுற தண்ணி இதை லீக் ஆகி வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். லீக் ஆகி வெளியில் போகிறதுங்கிறது நமக்கு மேலே இருக்கிற தொட்டின்னா அது லீக் வெளியில் அப்ரப்டாக தெரியும், அதனால் நமக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியும். பட் கீழே இருக்கிற தொட்டியில் தண்ணீர் வெளியாகக்கூடிய அளவு சின்னதாக இருந்தால் அது பெருசாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னமா சரி யூஸ் பண்ணிட்டோம் போல் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ செங்கல் தொட்டியே பண்ணுறோம் தண்ணி தொட்டி அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் 9 அங்குல சுவர்கள் ஃபுல்லாக கட்டணும். தரையில் காங்கிரீட் போட்டுக்கிறது நல்லது. காங்கிரீட்னா முக்கா ஜல்லி காங்கிரீட்டே போடுறது நல்லது. அது கம்பி கட்டி போட்டால் இன்னும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அந்த பாட்டமை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கிறோம். சுற்றி இந்த பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதை பிளாஸ்டர் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட் ஆட் பண்ணி நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட்னா அது என்ன பிராண்டு சார், எவ்வளோ அளவு போடணும் அப்படிங்கிற துணை கேள்விகளை நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்குறாங்க. இதில் எந்த பிராண்ட் அப்படிங்கிறது முக்கியமானது இல்லை. நிறைய பிராண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நமக்கு பிளாஸ்டரிங்க்கு கலந்துக்கிறதுக்கான வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல்னு கேட்டால் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கும். அதை எந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு மூட்டைக்கு எவ்வளோ கலக்கணும்னு சொல்லி ஒரு ரேஷியோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அதை கலந்து இந்த வாலில் ஃப்ளோரில் ஃபுல்லாக நம்ம ப்ராப்பராக பிளாஸ்டரிங் பண்ணி முடிக்கணும். அது நல்லா க்யூரிங் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம அதில் தண்ணியை நிரப்பி அந்த டாப் லெவலில் மார்க் பண்ணி வச்சு ஒரு 2-3 டேஸை ஃபுல்லாக விட்டுட்டோம்னாலும் அந்த அளவு கீழே இறங்காமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பண்ணிவிட்டு இது ப்ராப்பராக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் நாம் அதுக்கப்புறம் மேலே அந்த ஆர்சிசி ஸ்லாப் போடுறது பற்றி யோசிக்கணும். இப்போ உள்பக்கமாக இந்த டைல் ஓட்டுறதுனால நம்ம தண்ணி லீக் ஆகிறத தவிர்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த ஜாயின்ட்ஸ் வீக்காக இருந்து அதன் வழியாக தண்ணி லீக் ஆனிச்சுன்னா சுற்றி நம்ம பண்ணியிருக்கிற பிரிக் ஒர்க்கு போதிய அளவு தண்ணீரை ஹோல்டு பண்ணிக்கிற மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லீக் ஆகி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைல் ஓட்டுறது எதுக்காக அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். பெரிய அளவில் அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. தரையில் அமைக்கிற தொட்டியை விட கூடுதலான கவனத்தோடு நம்ம ஓவர் ஹெட் டேங்க்கை பார்க்கணும். அதில் நம்ம வெறுமனே பிரிக் ஒர்க்கில் டேங்க் பண்ணுறதை நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காங்க்ரீட் டேங்க் போடுறது நல்லது. இப்போ நமக்கு மேலே வரக்கூடிய டேங்க்கில் அந்த பாட்டம், காங்க்ரீட் டேங்க்கோட பாட்டம் நம்ம டாப்பாக நம்ம ஆல்ரெடி பண்ண ரூஃப் லெவல்லையே நம்ம வச்சிடக்கூடாது, கொஞ்சம் உயர்த்தி பண்ணுறது நல்லது.
இந்த ஓவர் ஹெட் டேங்க்கில், காங்க்ரீட் டேங்கில் என்ன மாதிரியான முக்கியமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம இந்த அவுட்லெட் பைப்பு, அந்த பைப் அமைக்கிறதுக்கு காங்க்ரீட் போட்டதுக்கு அப்புறமா உடச்சி வச்சோம்னா அந்த ஜாயிண்ட்டை வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம பேக் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் தன்மையை உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா நமக்கு அந்த ஜாயிண்ட் மூலமாக தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அதை திரும்ப திரும்ப அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை கவனித்து நம்ம மாடிலையும் இதே மாதிரி ஒரு 4.5 அங்குல சுவர் வெளிப்புறமும் உள்பக்கம் வந்து நமக்கு வந்து இந்த ஆர்சிசி வாலும் பண்ணி முடித்து அதில் நாம் எகெயின் உள்புறம் பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு, வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு தண்ணீரை வந்து நிரப்பி அந்த லீக் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கீழில் நம்ம செய்யக்கூடிய தண்ணி தொட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை மேலே பண்ணுற தண்ணி தொட்டியாக இருந்தாலும் சரி, டைல் ஓட்டுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீர் நிரப்பி அது அந்த அளவு மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு அட்லீஸ்ட் 4-5 நாள் மாதிரி தண்ணியை நிறுத்தி பார்த்து செக் பண்ணணும். இப்போ கீழே உள்ள தொட்டியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வெளியேறினாலும் வந்து நமக்கு பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவு தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் மேல்நிலை தொட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில்லப் பண்ணோன்னே எங்கேயாவது வந்து நமக்கு லீக் ஆகுதுன்னா வெளியில் ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்படி தெரிகிற பட்சத்தில் இப்போ நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம், நம்புகிறோம், ஃப்ளார்சி வால் போட்டோம், எல்லாம் போட்டு உள்ளே பிளாஸ்டரிங் பண்ணி அதுக்கப்புறமும் வந்து எங்கேயா பேட்சாக தண்ணி லீக் ஆகுதுன்னா நம்ம டெஃபினட்டாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஏஜென்சியை அப்ரோச் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணணுங்கிறத கேட்டு அவங்ககிட்டே அந்த வேலையை ஒப்படைச்சி அவங்களே வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறது சரியான அப்ரோச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டேங்க் வந்து ப்ராப்பராக தண்ணீர் வெளியேறாத தன்மையோடு இருக்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தை உறுதி பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வந்து நம்ம உள்ள ஏதாவது டைல் ஓட்டுறனாலும் ஓட்டிக்கலாம். ஏன்னா டைல் ஓட்டுறது வந்து வெறுமனே மெயின்டெனன்ஸ் பர்பஸ் தான். மெயினாக அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வெறுமனே சிமெண்ட் சர்ஃபேஸாக இல்லாமல் இந்த மாதிரி டைல் சர்ஃபேஸாக இருந்தால் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ எப்படிப்பட்ட டேங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த அணுகுமுறையை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக அதில் தவறு ஏற்பட்டாலும் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணி க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வேலை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வந்து பார்க்க நேரிட்டால் அதுக்கு நம்ம செலவழிக்கிற நேரம், அதுக்கு செலவழிக்கிற பணம், இதை தாண்டி மன உளைச்சல் தான் பெரிய விஷயமா இருக்கும். நம்ம பேசின இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த விஷயம் தேவைப்படும் நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நேரம் செலவழித்து இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.